பொதுவா இந்த சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது காலங்காலமாவே தான் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? முதல்ல இந்த சித்தர்கள் அப்படின்னா யாரு? எதனால நம்ம அவங்கள வழிபாடு பண்ணணும்? சித்தர்கள் வழிபாடு உருவான கதையை யாரும் பேசுவதில்லை. 27 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம். சில பேர் அதை போய் சந்திச்சாங்க. ஒரு காலத்துல வெள்ளிங்கை மலைக்குள்ள போறதுக்கு பயந்தாங்க. ஒரு காலத்துல கொல்லிமலை போறதுக்கு பயந்தாங்க. சதுர்கை மலைக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. அதுதான் நான் கடவுள். நீங்க ஒரிஜினல் அகோரி போய் பார்த்தீங்கன்னா உண்மை அதுதான். உங்களை பார்த்தோன்னு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னது கடவுள் பத்தி ஆராய்ச்சி பண்றாரு கடவுளை அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பொதுவாக இந்த சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது காலங்காலமாவே தான் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? முதல்ல இந்த சித்தர்கள் அப்படின்னா யாரு? எதனால நம்ம அவங்கள வழிபாடு பண்ணணும்? எப்படி ஜோதிடம் பிறந்ததோ அந்த சமயத்துல 18 சித்தர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. எழுதப்பட்டிருக்குது. அதையும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 18 சித்தர்கள், 64 நாயன்மார்களோட ஹிஸ்டரி இருக்குது. ஆனால் அந்த சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் அங்கங்கே எழுதப்பட்ட புக்கில் என்னவா இருந்ததோ அதெல்லாம் அங்கங்கே இருக்குது. அதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குது. சில பேர் அதை போய் சந்திச்சாங்க. ஒரு காலத்தில் வெள்ளிங்கை மலைக்குள்ளே போகிறதுக்கு பயந்தாங்க. ஒரு காலத்தில் கொல்லிமலை போகிறதுக்கு பயந்தாங்க. ஒரு காலத்தில் சதுர்கை மலைக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. பொதிகை மலை, திருவண்ணாமலைக்கே ஒரு காலத்தில் ஐயோ திருவண்ணாமலைக்கே நீ போகையா அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் இருந்தது. அப்படி ஏட்டில் எழுதப்பட்ட நூல்களில் இந்த 18 சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் அங்கங்கே தெளிக்கப்பட்டது, விதைக்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அங்கே போகும்போது சின்ன சேஞ்சஸ் ஒருத்தனோட வாழ்க்கையில் ஆகும்போது ஓ இப்படி நாம் வாழ்ந்தால் இப்படி மாற்றங்கள் வரும் அப்படின்னு சில பேர். எங்கள் அப்பாவால் சித்தர் அப்பாவுக்கு நிறைய ட்ரை பண்ணார். வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம், போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பினா எங்கிட்ட பேசி. அது மாதிரி நிறையா பேர் நான் என்ன கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளம்பி நான் சித்தரா போகணும், சித்தரா போனால் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம், 200 வருஷம் வாழலாம், 300 வருஷம் வாழலாம், பாபாஜி 2000 வருஷம் வாழ்ந்ததாக இப்படி கதைகளும் உண்மைகளும் கலந்து கட்டுக்கதையாக இருந்தால் அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. சில பேர் கட்டுக்கதைகள் நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி சொல்லி வருவாங்க. அதுதான் நான் கடவுள். நீங்கள் ஒரிஜினல் அகோரி போய் பார்த்தீங்கன்னா உண்மை அதுதான். உங்களை பார்த்தோன்னு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணோம்னா நீங்கள் நல்லவனா கெட்டவனா ஐதீகம். அவன் கொண்டா கேஸ் கிடையாது. அப்போது அவன் கடவுளோட அவதாரம் சொல்கிறான். கடவுள் சொல்லி அனுப்பி விட்டாருங்க. இது என்ன சார் அநியாயமா இருக்கு? அதை பார்த்து தான் நான் கடவுள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் கடவுள் பிளாட் பயங்கரமான பிளாட்டு. பாலாசார் கடவுளே இல்லைன்னு சொன்னது கடவுள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. பாலாசாரோட இன்டர்வியூவில் பாருங்க, கடவுளா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் படங்கள் எல்லாமே கடவுளை ரொம்ப சார்ந்து இந்த படங்கள் எல்லாம் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. ஏன் சார், இப்போ நான் ஒரு சின்ன சந்தேகம் கேட்குறேன். அப்போ சித்தர்களாக போயிட்டா 2000 வருஷம் வாழலாம், 200 வருஷம் வாழலாம் அப்படின்றாங்களே, அவங்களோட உணவு பழக்க முறை, இந்த தூங்குறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம்ல? வாய்ப்பே இல்லை. அவன் ஐம்புலங்களையும் அடக்கக்கூடிய, மூச்சையை காற்றாக உணவாக மாற்றக்கூடிய வல்லமை இருந்தால் தான் அவன் சித்தர். வெறும் தண்ணி குடிச்சு வாழ்ந்ததாக. ஏன் சமயத்தினையும் கூட ஆந்திராவில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியிலே உள்ளே பூட்டிடுவாங்க.
கேட்டு பூட்டி சீல் வச்சு உள்ள இது பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் சீல் ஓப்பன் பண்ணுவோம், அவன் வெளியில் வருவான். எப்படி சார் அது நடக்குது? சாத்தியம். வெறும் தண்ணியும் நீரையும் சாப்பிட்டு வாழக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்து மேலேயோ உடலுறவு மேலேயோ பெண்கள் மீதையோ பணத்து மேலேயோ உடை மீதோ பணம் மீதோ எதுலையுமே பற்றற்ற நிலைக்கு வந்து சித்தராக முடியும். எதுலையுமே ஒரு ஈடுபாடு கிடையாதுல்ல. எனக்கு மத்தியானம் சாப்பாடு எங்க கிடைக்கணும், நாளைக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும்? வீட்டுல கிடைக்கும். வீட்டுல கிடைக்கும் கன்ஃபார்ம் பண்றீங்களா? கன்ஃபார்ம். அவனுக்கு அது கிடையாது. அவனுக்கு எங்க எழுதப்பட்டிருக்குதோ அங்கதான் கிடைக்குமா. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு நான் எங்க எழுதுன்னு நான் நினைச்சு பார்க்கல. என்னோட வீட்டுல தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சங்கீதா ரெஸ்டாரண்ட்ல தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ அந்த அரிசி நம்ம காசு கொடுத்துருந்தாலும் கூட அது எழுதப்பட்டிருந்தா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவனோட கோட்பாடு இதுதான் குரான்லயும் சொல்லப்பட்டிருக்குது. உன்னோட அரிசி எங்க எழுதப்பட்டிருக்குது. இயேசுநாதரே ஒரு சித்தர்னு சொல்றாங்க. ஒரு இது சில பேர் சொல்றாங்க சித்தர் தான், சித்தரோட வடிவில் அது இயேசுநாதர். இப்படி சாய்பாபா, குற்றபதி சாய்பாவும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நான் சமீபத்தில் ஊட்டிக்கு பக்கத்தில் மேல்கவட்டி, ஊட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன். நான் சாய்பாபா மேலே ஒரு பற்று உண்டு. நான் அடிக்கடி காலையில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே போய் சாய்பாபாவோட ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு குட்டி சாய்பாபாவே அங்கே இருக்கு. பியூர் சாய்பாபா மாதிரியே இருக்கு. நீங்கள் ஊட்டியெல்லாம் போனால் நான் இடம் சொல்கிறேன். அங்கே வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் அதிசயங்கள் கொடுத்துட்டு இருக்கு, அதிசயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இப்படி எங்காவது ஒரு இடத்துல இப்படி நடந்துட்டே இருக்கும். அவரை சுற்றி வந்து குடும்ப வாழ்க்கை இருக்காது. குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதுலேயும் திருமண வாழ்க்கை இருக்கக்கூடாது. திருமண பந்தங்கள் இருக்கக்கூடாது. தனக்கப்ப ஒரு சின்ன முடிச்சு இருக்கக்கூடாது. இப்போ எனக்கப்ப என்னோட கடமையை அது கடமை தானே. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த கடமையை நான் தீர்த்து வைக்காமல் நான் என் கடமையை முடித்து கொள்ளக்கூடாதுன்னு நம்மளோட இந்துலையும் சரி எல்லாத்துலேயுமே எழுதப்பட்டிருக்குது. உன் கடமையை முடித்துட்டு மெக்காவுக்கு போகலாம். கிறிஸ்டின்லேயும் அது மாதிரி ஒன்று இருக்கும், இதுலேயும் அப்படி தான் இருக்கும், பகவத்கீதையிலையும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்குது. இது எதுக்கு சொல்ல வேணா, சித்தர்கள் வந்து வழிபாடு வந்து ஒரு மனிதனுக்கு அந்த 18 சித்தர்கள் உருவான கதையை யாரும் பேசுவதில்லை, ஆனால் எழுதப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் சித்தர்கள்லாம் இல்லையா, அவங்கள வழிபாடு பண்ணா நம்ம லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே கும்பிடலாம். பர்டிகுலரா இப்ப சமீபத்துல அது ஃபேமஸ் ஆகி பர்டிகுலரும் கும்பிட்டாதான் இது நடக்கும் அப்படின்னால கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, குரு நீசம் அடைஞ்சாலோ, குரு ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு தனுசு வீட்லயோ மீனம் வீட்லயோ குரு இருந்து அவனுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து அவனுக்கு அந்த குரு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு, இல்லை இந்த குருவே எனக்கு வேலை செய்யல அப்படின்னா ஒரு குருவை நீ தேர்ந்தெடுக்கணும். யார் அந்த குரு? அப்பனா அந்த 18 சித்தர்கள் ஏதாவது ஒரு சித்தர் நீ தேர்ந்தெடு. 18 சித்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்து வைப்பாங்க. மொத்தம் 27 நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், திருவானம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களுக்கு 4 பாதம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களுக்கு பாடல்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது. புலிப்பாணி ஜோதிடம்னு ஒரு ஜோதிடம் இருக்குது. ஜோதிட அலங்காரம்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்கான். சகாதேவ மகாதேவன் புக் எழுதியிருக்கான். இதுலேயே ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு காரணம் இருக்குது. இவங்க எல்லாருமே 18 சித்தரை பற்றி பேசப்பட்டிருக்காங்க. 18 சித்தர்களில் யாரோ ஒருத்தரை தெய்வமாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. இப்போ முருகன் சிலை செய்யணும்னா ஒரு சித்தரை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. அப்போது இந்த நவபாசன சிலை செஞ்ச ஒரு சித்தர், அப்போ திருநூலிலேயே ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. அப்போ இப்போ 18 இடத்துல வந்து லிங்கம் தோண்டி இருக்குது. சுயம்பு லிங்கம் அங்கெல்லாம் ஒரு சித்தர் வாழ்ந்ததாக கணக்கில் இருக்குது. சித்தர்கள் இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு நாயாகவும் பூனையாகவும் ஒரு மிருகமாகவும் வந்துட்டு போக சொல்லப்பட்டிருக்குது. இதை விட என்னன்னா, நம்மளோட ஐப்பமலை சாமி பக்தர்கள் பெருவழி பாதையை போகும்போது புலியை சந்திப்பாங்க. புலி ஒன்றும் பண்ணாது, புலி பார்ப்பாங்க, ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்து அடிச்சிருக்குது, நியூஸில் வந்துருக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய தோஷம் பண்ணவன், மிகப்பெரிய சிக்கல் பண்ணவன், ஊரெல்லாம் கடன் கொடுத்து வட்டி கொடுத்து அது மூலயமா சம்பாதிச்சு
வெறும் மெப்புதல் நானும் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சிக்கல் ஏற்படும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்மளோட பாவத்தை கழிக்கணும் அப்படின்னா நீ ரொம்ப ஆடம்பரமாக எதுவும் செய்யக்கூடாது. போய் எடைக்கடை நான் போடுறேன், அதுக்கப்புறம் நான் இது வைக்கிறேன், அது வேண்டுதல் இருக்கலாம். என் குழந்தையே பிறக்கலை, நான் அப்படி குழந்தை பிறந்தா நான் என் குழந்தைக்கு ஒரு அதெல்லாம் வைக்கலாம், தப்பு இல்லை. நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், எடைக்கடை வைக்கலாம். இதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும். கடவுள் நீ எல்லாத்தையுமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்த சக்திக்கு ஒரு வலிமை இருந்தால் நீ செஞ்ச குற்றத்துக்கு கண்டிப்பாக அதுக்கு வினை அறுத்தே தீருவான். அது உண்மை. இப்போ மாந்தியம் எல்லாம் பண்ணுறாங்க, ஜோசியமே பார்க்க நாங்கள் உங்களோட தோஷத்தை நாங்கள் உடைக்கும்போது, உனக்கு இப்படி தோஷம் இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணால் மட்டும்தான் நடக்குன்னு சொல்லும்போது அதில் பாதி எனக்கு வரும். அதனால தான் ஜோசிக்காரங்கள அவ்வளோ வாழ்க்கை நல்லா இருக்காது. அவங்க வாழ்க்கை மன வாழ்க்கையோ இல்லை ஏதாவது அவங்களோட பிற்பகுதி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்காது. மிக சிறப்பு சார். நன்றி. நன்றி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன்.